ஒன் பீஸ் சாப்டர் 1189 இந்த சாப்டரோட ஆர்வமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஓடா ஃபைனலி வேர்ல்டு கவர்மெண்ட்டோட பிக்கஸ்ட் மிஸ்ட்ரீஸில் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காரு. அதே போல் நம்ம லூஃபியோட கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தா அவன் லைஃப்பில் இப்போ வரைக்குமே ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு டேஞ்சரில் இருக்கான்னு புரியுது. இல்பாஃபில் நடக்கிற வார் ஆல்ரெடி கையை விட்டு போயாச்சு. அண்ட் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறது ப்ரீவியஸ் சாப்டர் முடிஞ்ச எக்ஸாக்ட் சீன்லேருந்து தான். ஈமு லூஃபியை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லை, ஒரு ஜெயன்ட் ஸ்வாட் யூஸ் பண்ணி அவன் பாடியை கம்ப்ளீட்டாக பியர்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மரத்தோட ட்ரங்க்கில் ஒரு ஆணி அடித்த மாதிரி அட்டாச் பண்ணியிருந்தாரு. இது நார்மல் அட்டாக் இல்லை. ஓடா இந்த பேனல் மூலமாக ரீடர்ஸ்க்கு ஒரு கிளியர் மெசேஜ் கொடுக்குறாரு. ஈமு இஸ் நாட் பிளேயிங் எனிமோர். கியர் 5ஓட காமெடி, கார்ட்டூன் ஃபிசிக்ஸ், ஃபன்னி எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்த வந்த லூஃபி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரியல் டெத் த்ரெட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் இதுக்குள்ள சாப்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயிலை காமிக்குது. லூஃபி அட்டாக் ஆன உடனே ஸ்டார்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகலை. அதுக்கு பதிலாக ஊசப் தான் முதல்ல ரியாக்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஃபீல் ஆகுது. இந்த சீன் ரொம்ப முக்கியம், ஏன்னா அங்கே ஜின்பே இருக்காரு அண்ட் லோக்கியோ இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் அப்சர்வேஷன் ஹாக்கி யூசர்ஸ். ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியலை. ஆனால் வீக்கஸ்ட் ஸ்டார்ட்னு எல்லாரும் நினச்ச ஊசப்க்கு தான் லூஃபி டேஞ்சரில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சென்ஸ் ஆகுது. இதை பார்த்த உடனே ஒன் பீஸ் ரீடர்ஸ்க்கு ஒரு ஓல்டு மெமரி ரீகால் ஆகும். ட்ரெஸ்ரோஸாக இருக்குல்ல, சாப்டர் 758 ஊசப் ஃபர்ஸ்ட் டைமாக அப்சர்வேஷன் ஹாக்கி அவைக்கன் பண்ணார். அப்போது சுகரோட பவரை ஸ்டாப் பண்ண ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து லூஃபி அண்ட் லாவோட ப்ரெசன்ஸை டிடெக்ட் பண்ணி பர்ஃபெக்ட் ஷாட் அடித்தார். அந்த மூமெண்ட் வந்தப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம எக்ஸைட்டட். இனிமேல் ஊசப் ஹாக்கி டெவலப் பண்ணுவான், ஸ்னைப்பர் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் மாங்கா ஓடிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஹாக்கி மூமெண்ட் கூட ஊசப்க்கு கிடைக்கல. ஃபிலிம் ரெட்டில் கொஞ்சம் ஹாக்கி யூஸ் பண்ண மாதிரி பார்த்துருப்போம், ஆனால் அது கேனன் இல்லை. ஆனால் வானோவில் காமெடிக்கு கால்கர் ஹாக்கி யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுவும் சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அதனால இந்த சாப்டரில் ஊசப் இன்ஸ்டிங்க்டாக யூஸ் பண்ண அந்த ஹாக்கி ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்டாக ஆகலாம் அப்படின்னு ஒரு தியரிஸில் வந்துட்டு இருக்கு. இது ஜஸ்ட் கோஇன்சிடன்ஸ் இல்லை, ஏன்னா எச்சிரோட இப்படி ரேண்டமாக சீன் போடுற ஒரு ரைட்டர் கிடையாது. ஃப்யூச்சரில் ஊசப்க்கு ஒரு மேசிவ் மூமெண்ட் செட்டப் பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது. அண்ட் இது ஸ்டோரி பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா இது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா எல்பாஃப் வந்து ஊசப்போடைய ஒரு ட்ரீம் ஐலாண்ட், ஜெயன்ஸை பற்றி சைல்டுஹுட்ல இருந்து அட்மையர் பண்ணியிருக்காரு. பிரேவான வாரியர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர் இப்போ ஃபைனலி ஒரு இடத்துல ஸ்பாட்லைட் வாங்குற சான்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஒரு சில தியரி அனலைஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்று தெரியுது. ஓடா யூஸ்வலி வீக்கஸ்ட் கேரக்டர் ஃபைனல் கிளைமேக்ஸில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹீரோவாக மாதிரி யூஸ் பண்ணுவார். அப்படி ஊசப்பை பார்த்தீங்கன்னா அலபஸ்தாவில் ஊசப்பை வந்து நம்ம ஒரு மெயின் கேரக்டராக பார்த்துருப்போம் அந்த எண்டில். அதே போல் என்னிஸ் லாபிஸில் அந்த சோச் கிங்கை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அதே போல் ட்ரெஸ்ரோஸால் காட் ஊசப். ஸோ இந்த மாதிரி வீக்கஸ்ட்டாக இருக்கிற ஊசப் கேரக்டரை ஒரு சில ஆர்க்ஸ், நான் சொன்ன ஆர்க்ஸில் வந்து அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காரு. ஸோ இப்போ எல்பாஃபில் இதை விட பெருசாக ஏதாவது நடக்க சான்ஸ் இருக்குது. ஈமு மாதிரி ஆல்மோஸ்ட் காட் லெவல் வில்லனை டிஃபீட் பண்ண ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ் தான் வேணும்னு எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க. ஆனால் ஓட ஸ்டைல் அது இல்லை. அவர் எப்பவுமே கரேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, ஸ்ட்ரென்த்தை விட ஹார்ட் தான் முக்கியம்னு காட்டுவார். அதனால் வீக்கஸ்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லனுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆகிறது ஸ்டோரி ரைட்டிங் பர்ஸ்பெக்டிவில் செம்ம மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இது நடந்தால் ஊசப்போட என்டையர் கேரக்டர் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த சாப்டரில் இதை ஒரு ஸ்மால் டீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. ஃபேன்ஸ் யாரும் நம்ம ஹைப் பண்ணக்கூடாது அண்ட் இக்னோர் பண்ணவும் கூடாது. தென் இதை தொடர்ந்து இந்த சாப்டரில் ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்வாட்ஸ் மேலே ஷிஃப்ட் ஆகுது. இந்த சாப்டரோட மெயின் தீமே ஸ்வாட்ஸ் தான். ஓடா இங்கே ஒரு அன்பிலீவபிள் ரிவலேஷன் கொடுக்குறாரு. ஈமு கண்டினியூஸாக சம்மான் பண்ணிட்டு இருந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் ரேண்டம் மேஜிக்கல் வெப்பன்ஸ் இல்லை, அது எல்லா வேர்ல்டு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணின ஒரிஜினல் 19 ஃபவுண்டிங் கிங்டம்ஸோட லெஜெண்டரி வெப்பன்ஸ். இது ரொம்ப பெரிய லோர் ரிவீல். ஹிஸ்ட்ரி புக்ஸில் நமக்கு 20 கிங்டம்ஸ் வேர்ல்டு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே செயின்ட் சம்மர் ஸ்பெசிஃபிக்கலி 19 வெப்பன்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ இதில் ஒரு மிஸ்ட்ரி என்னென்னா, இப்போ அந்த மிஸ்ஸிங் வெப்பன் எங்கே, அது யார்கிட்ட இருக்குது, இதுதான் இங்கே ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. ஸோ இந்த 20 கிங்டம்ஸில் அந்த 19 கிங்டம்ஸோட ஸ்வாட்ஸை பற்றி நம்ம எல்லாமே இப்போ பார்த்துட்டோம். அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த லெவலில் இருக்கிற ஸ்வாட் இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இப்போ கிரியேட் ஆகியிருக்கு. ஃபேன்ஸ் ஆல்ரெடி அலபஸ்தா கிங்டம் தான் அப்படின்னு க்ளூ ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நெஃபர்டரி ஃபேமிலி தான் வேர்ல்டு கவர்மெண்ட்டில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணல. ஸோ அந்த எம்டி த்ரோனை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க ஆன்செஸ்ட்ரல் வெப்பன் இன்னும் ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்களா, ஃப்யூச்சரில் விவி யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற இந்த கொஷின் எல்லாம் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. பட் லில்லி தான் அலபஸ்தாக்கு ரிட்டர்ன் ஆகலையே, அப்போ அந்த வெப்பன் எங்கே போயிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ மேபி அந்த வெப்பன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒன் பீஸ் இருக்கிற இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஈமு வந்து ஒவ்வொரு ஸ்வாடை வந்து சமான் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, அந்த வகையில் ஈமு சமான் பண்ணுற அந்த செகண்ட் ஸ்வாடுக்கு சீகாட் ஸ்வாட் அப்படின்னு பேர் ரிவீல் பண்ணியிருப்பாங்க.
அதோட ஆக்சுவல் நேம் ஃப்ராக்ராஜ். இந்த பேர் ஐரிஷ் மித்தாலஜில இருந்து டைரக்ட் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இச்சிரோவோடா. அங்கே மனனன் மெக்லர் அப்படின்னு ஒரு சீ காட் இருக்காரு. அவர் யூஸ் பண்ணுற டிவைன் ஸ்வாடோட நேம் தான் ஃப்ராக்ராஜ். ஓடா மித்தாலஜி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறது புதுசு இல்லை. கிரீக், நார்ஸ், ஜாப்பனீஸ், ஹிந்து மித்தாலஜி எல்லாத்தையும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாரு. இப்போ ஐரிஷ் மித்தாலஜியும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்வாட் நேம் ஜஸ்ட் கூல் சவுண்டிங் ரெஃபரன்ஸ் இல்லை, இது ஈமோட ஐடென்டிட்டி பற்றியும் ஹிண்ட் கொடுக்குது. லூஃபி சன்காட் நிக்கா சிம்பலிசம் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்போ ஈமோ சீகாட் சைட் ரெப்ரசன்ட் பண்ணுறாரா, இல்லை ஒரிஜினல் ஃபவுண்டிங் ஃபேமிலிஸில் யாராவது சீகாட் வர்ஷிப்பர்ஸ் இருக்காங்களா? ஸோ இந்த ஹிண்ட் ஃபியூச்சர் ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியமான ஹிண்ட்டாக இருக்கலாம். ஓடா மித்தாலஜி யூஸ் பண்ணும்போது அது டிசைனுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டார், ஸ்டோரி பேக் போனுக்கு கனெக்ட் பண்ணுவார். அதனால் இந்த ஸ்வாடோட ஆரிஜின், சீகாடோட சிம்பலிசம், வேர்ல்டு கவர்மெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஃபைனல் சாகால பிக்கஸ்ட் ரெவலேஷன்ஸ்க்கு ஃபவுண்டேஷனாக இருக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபைட்ஸ் எல்லாம் ஃபிசிக்கல் பேட்டில் தான். ஆனால் இப்போ ஸ்டோரி, மித்தாலஜி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, காட்ஸ், கிங்டம்ஸ், ஹிடன் வெப்பன்ஸ்னு நெக்ஸ்ட் லெவல் வேர்ல்டு பில்டிங் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது. இதனால் இந்த சாப்டர் ஒன் பீஸோட ஃபைனல் சாகால ஒரு டர்னிங் பாயிண்ட் சாப்டர்ஸில் ஒன்றா ஃபேன்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. சீகாட் ஸ்வாடோட ரிவீல் முடிஞ்ச பிறகு இந்த சாப்டர் லூஃபியோட கரண்ட் சுச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸ்னு இன்னும் ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ணுது. ப்ரீவியஸ் சாப்டர் முடிஞ்ச உடனே நிறைய ஃபேன்ஸ் ஒரு தியரி சொன்னாங்க. கியர் 5 லூஃபி தானே, அவன் கார்ட்டூன் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்வாட் ரப்பர் மாதிரி பெண்ட் பண்ணிடுவான், இல்லைனா அங்கே ஏதாவது காமெடி சீன் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா கியர் 5 வந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா டேஞ்சரஸ் சுச்சுவேஷனும் காமெடி டச்சோட தான் முடிஞ்சிருக்கு. கைடோட அட்டாக்ஸ் இருந்தாலும், ஜெயண்ட் வெப்பன்ஸ் இருந்தாலும் லூஃபி அதை சிரிச்சிட்டு ஓவர் கம் பண்ணிட்டான். ஆனால் இந்த சாப்டர் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்லாக பிரேக் பண்ணுது. ஈமோட ஸ்வாட் லூஃபியோட பாடிக்குள்ளே டீப்பாக இருக்குது, அது டெம்பரரியாக இல்லை, அது ரியல் டேமேஜை கொடுத்துருக்கு. ஓடா இங்கே ஒரு கிளியர் சிக்னல் கொடுக்குறாரு. ஃபைனல் சாகா வந்த பிறகு ஸ்டேக்ஸ் ரொம்ப ஹை ஆகிடுச்சு. இது வரைக்கும் லூஃபிக்கு இருந்த பிளாட் ஆர்மர் மாதிரி இப்போ ஃபீல் ஆனது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. இதனால் ரீடர்ஸ் ஆன நமக்கு ஈமோட லெவல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோட அடுத்த சீன் ஷாங்க்ஸ் ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போகுது. ஃபைனல் சாகால ஓடா யூஸ் பண்ணுற ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு சாப்டரில் ஃபுல்லாக ரிவீல் பண்ண மாட்டார், கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக கொடுக்குறாரு. ஹரால்ட் டெத் அப்புறம் கேஸ்டல் நடந்த கான்வர்சேஷனுக்கு இது ஆல்ரெடி 3வது ஃப்ளாஷ்பேக். ஒரு பசில் மாதிரி எவ்ரி சாப்டரில் ஒரு பீஸ் தான் நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஷாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எல்லார்கிட்டையும் ஈமோ பற்றி ஓப்பனாக பேசுகிறாரு. அவன் சிம்பிளி வேர்ல்டு கவர்மெண்ட் லீடர்னு சொல்லல, டைரக்டாக கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அண்ட் அது ரொம்ப முக்கியம். எம்டி த்ரோன் ஒஃபிஷியலாக யாருக்கும் பிலாங் பண்ணாதுன்னு வேர்ல்டு கவர்மெண்ட் நம்புது. ஆனால் ரியாலிட்டியில் அதை ரூல் பண்ணுறது ஈமு தான். ஷாங்க்ஸ் இது ஆல்ரெடி தெரிஞ்சவன். அதோட இன்னொரு டேஞ்சரஸ் லைன் சொல்கிறாரு, அவனோட பவர் இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு கிளான்ஸில் ரொம்ப டேஞ்சரஸ் மாதிரி தெரியும், ஆனால் ஒன் பீஸ் சிம்பாலிசமில் பார்த்தா இது செம்ம டீப் மீனிங் வச்சிருக்கு. லூஃபியோட கியர் 5 என்டையர் கான்செப்ட் அந்த இமேஜினேஷன் மேலே பில்ட் பண்ணுது. ஸோ லூஃபி என்ன இமேஜின் பண்ணுறானோ அதை ரியாலிட்டியாக மாற்றுற ஃப்ரீடம் அவனோட பவர். ரப்பர் பாடி லிமிட்ஸை பிரேக் பண்ணி இம்பாசிபிள் திங்ஸ் பண்ண முடியும். அப்போ ஷாங்க்ஸ் சொன்ன அந்த லைன், அதாவது ஈமு இஸ் பியாண்ட் இமேஜினேஷன் அப்படின்ற அந்த லைன் டைரக்டாக லூஃபியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. ஹீரோட பவர் இமேஜினேஷன்னா வில்லன் இமேஜினேஷனுக்கும் மேலே இருக்கான் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். இது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கம்பேரிசன் இல்லை, ஃபிலாசபிக்கல் கம்பேரிசன். ஓடா வில்லன்ஸ்க்கு இப்படி ஆப்போசிட் தீம்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப காமன். குரோக்கோடைலுடைய வீக்னஸ் வாட்டர் அண்ட் என்எல்க்கு வீக்னஸ் ரப்பர், டோஃப்ளமிங்கோ ஃப்ரீடம்க்கு ஆப்போசிட் கண்ட்ரோல், கைடோ ஃப்ரீடம்க்கு ஆப்போசிட் அப்ரெஷன், இப்போ ஈமோ இமேஜினேஷனுக்கு ஆப்போசிட் எக்ஸிஸ்டன்ஸ். இதனால் ஃபைனல் பேட்டில் ஜஸ்ட் பஞ்சஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஃபைட்டாக இருக்காது. லூஃபியோட ஐடியாலஜி, ஃப்ரீடம், ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ண போகிற சைக்காலஜிக்கல் பேட்டலாக இருக்கும்னு இந்த சாப்டர் ஹிண்ட் கொடுக்குது. அண்ட் இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குற நெக்ஸ்ட் ஒரு மூமெண்ட் என்னென்னா லூஃபியோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றது தான். ஸோ அதை அடுத்த வீக் தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஓடா நீங்கள் அதுக்கு அடுத்த வீக் வந்து பாருங்கள் அப்படின்னு அடுத்த வீக் வந்து ஒரு பிரேக் விட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பிரேக் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு லூஃபியோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் டீட்டெயில் அண்ட் லாங்கான பிரேக் டவுன்ஸ்லாம் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.